போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 10 மிளகு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கட்டியாகவே கரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணியாக கரைச்சிடாதீங்க. கலந்த மாவை 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா கட்டியாயிடுச்சு. சேமியாவும் நல்லா உப்பி வந்துச்சு. இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பனியார சட்டி சூடானதும் அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. தீயை மிதமான சூட்லேயே வச்சு பனியாரம் ஊற்றி எடுத்துக்கோங்க. பனியாரம் ஃபுல்லாகவே நம்ம சிம்லேயே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நடுவில் இருக்கிறது மட்டும் சீக்கிரமாக வெந்துடும், சுற்றி இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கும். இது போல் பனியாரம் நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுடலாம். சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், பனியாரம் ஒரு சைடு நல்லா வெந்துச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ இதையும் ஒரு 4 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. பனியாரம் பாருங்கள் நல்லா உப்பி வந்துச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துச்சு. நம்மளுடைய பனியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுத்ததாக தோசைகள் சூடானதும் அதில் இப்போ நம்ம ஊத்தாப்பமாக அதை ஊற்றி எடுத்துக்க போகிறோம். நல்லா பட்டையாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். ஊத்தாப்பம் ஒரு சைடு வெந்துச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டுடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேமியா பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள்
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.